ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி நல்லா குண்டூர் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேங்க. இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சிடலாங்க. இப்போது உருளைக்கிழங்கு நான் அடுப்பில் வச்சுட்டேன். இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, தனியா ஒரு ஸ்பூன், ஒரு 4 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நம்ம இதோடு சேர்த்துக்கலாங்க. பொன்னிறமாக நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு நல்லா கொரன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இது அப்படியே நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டாச்சு. இது பொடி பண்ணிடலாங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக கொரன்னு அரைச்சாச்சு. பொடி இந்த மாதிரி இருக்கணும். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாங்க. நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி வடிகட்டியில் உருளைக்கிழங்கை வேக வச்சு தான் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வேகுது. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. இப்போ நம்ம இந்த பொடியை சேர்த்துக்கலாங்க. இதே மணமணக்க, ஏன்னா நம்ம இந்த தனியாலாம் வறுத்து பொடி பண்ணியிருக்கோங்களே, தனியாவுக்கு தனி வாசனை தாங்க. இப்போ நம்ம காரத்துக்கு எதுவுமே போடலை. நம்ம வறுக்கும் போதே காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. இதேமாரி ட்ரை பண்ணிட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.